வீட்டில் காமிக்கிறாங்க. விஜயா வந்து ரூம்லேருந்து ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வரும்போதே வந்து அப்படியே வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாங்க. அதை பார்த்தோன்னா பதறி போய் முத்து ஓடி வந்து அம்மா கை கொடுக்குமா எந்திரிக்குமா அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிந்து பார்த்துட்டு முத்து கை கொடுத்ததுனால அவங்க பாட்டுக்கு எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எந்திரிங்கம்மா கை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து முத்துக்கே ரியலைஸ் ஆகுது அவங்க அம்மா வந்து கீழே விழுந்தா கூட நம்ம கையை தொட்டு எந்திரிக்கிறக்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மீனா வந்து மீனான்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாரு. அந்த மீனா வந்து விஜயாவை பார்த்துட்டு என்னத்தை கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நக்கலாக சொல்கிறாங்க. அம்மா ரூம்லேருந்து வரும்போது வலிக்கு விழுந்துட்டாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எந்திரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க மீனா. ஆனால் அப்பவும் வந்து விஜயா வந்து அப்படியே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா தட்டு மாறிட்டு அவங்களே வந்து எந்திரிச்சிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதை பார்த்த உடனே முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. மூஞ்சி தொங்க போட்டுட்டு சோகமாக அவர் பாட்டுக்கு அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறாரு. பின்னாலே வந்த மீனா வந்து ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நானும் அவங்க பையன் தானே கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் தான் வந்து கையை கொடுத்து தூக்கி விட்றக்காக போனேன். கையை கொடுக்குறேன் என் கையை தொட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என் கையை கூட பிடிச்சி எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே முத்து சொல்கிறாரு. மீனா வந்து அப்படியே பார்க்குறாங்க. நான் இப்போ என்ன மீனா தப்பு பண்ணிட்டேன், கீழே விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி கையை கொடுத்தேன், ஆனால் இவன் கையை கூட தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நான் அவங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்னு வேற கேட்குறாரு. நீங்கள் எந்த பாவமே பண்ணலைங்க, ஆனால் அத்தைக்கு தான் வந்து உங்களோட அருமை என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பூனை கூட குட்டி போட்டால் 4 குட்டியும் ஒரே மாதிரி தான் பார்க்கும், ஆனால் இந்த மனுஷங்களுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு முத்து சொல்கிறாரு. என்ன பண்ணுறது விடுங்க, அத்தைக்கு வந்து நீங்கள் பிடிக்காத பையன், நான் பிடிக்காத மருமக, அதனால தான் நம்மளை அவங்க ஏற்றுக்கவே இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியும், நான் கை கொடுத்து கூட என் கையை பிடிச்சி கூட அவங்க எந்திரிக்கிறதுக்கு தயங்கிட்டாங்களே, அவங்க ஒன்றும் எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அவங்க வழியில் இருக்காங்கன்னு சொல்லி நான் ரொம்ப பதறிட்டேன் மீனா, ஆனால் அந்த வழியிலையும் என் மேலே இருக்கிற வறுப்பு தான் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியுதுல்ல. உடனே மீனா வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த நாளும் ஒரு நாள் மாறும், அவங்க மனசும் வந்து நம்மளை ஏற்றுக்கும், நம்ம மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரவி வந்து ஹாலுக்கு வராரு. விஜயா உட்கார வச்சுட்டு காலை அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே வயசாக பார்த்து நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே யாருக்கடா வயசாயிருச்சு, நான் எதேச்சியாக பார்க்காம வந்துட்டேன், அதனால தான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ கண்ணில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரவி. அதை கேட்டோன்னா இல்லை நான் எதையோ கவனிக்காமல் தான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து ஏதோ ஞாபக மறதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரவி சொல்கிறாரு. போட்டேன்னா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க. என்னடா நீ என்னை நோயாளியாக்க பார்க்குறியா அப்படின்னு வேற கேட்குறாங்க. இல்லைம்மா நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயோட ஃபோன் அடிக்குது. போய் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரவி போய் அந்த ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்த ரவி வந்து ரோகிணி அணி தான் கால் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு விஜயா வந்துட்டு சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி ஏன் அழுதுட்டு இருக்கு, என்னது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அது வந்து மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுகுறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி, மனோஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஆண்டி, மனோஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக விஜயா கேட்குற சத்தம் கேட்டுட்டு கிச்சனுக்குள்ள வந்து மீனாவும் முத்துவும் ஓடி வந்துட்டு ரவி கிட்டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுமா ரோகிணி, மனோஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லடா ரோகிணி அணி தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறார் ரவி. விஜயா வந்து சொல்லுமா ரோகிணி என்னாச்சு மனோஜுக்கு, முதல்ல நீ அழுகாம என்னாச்சுன்னு சொல்லுமா, மனோஜுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ரோகிணி வந்து அழுதுட்டு ஆண்டி மனோஜுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், என்ன மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, என்னம்மா இப்படி என் தலையில் இடியை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே ரவி வந்து அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டே ரவி இந்த மாதிரி மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா முத்து ரவி எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுது. ரோகிணி என் பிள்ளை எங்கம்மா இருக்கான், என்னாச்சுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இப்போ எங்கே இருக்கான், அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. தெரியல ஆண்டி, எனக்கு ஃபோன் வந்தது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ மனோஜ் என் பிள்ளைக்கா இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே பெணாத்துறாங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா, மனோஜுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரவி வாங்கிட்டு, அண்ணி இப்போ மனோஜ் எப்படி இருக்கான், இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியல ரவி, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. பயப்படாதீங்க நீ, உனக்கு எதாவது நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே முத்து இருந்துட்டு டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அனிதா ஃபோன் பண்ணாங்க, அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமாடா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ஐசியூவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லவும், ஐயோ மனோஜ் உனக்காடா இந்த நிலைமை, என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலையும் வீட்டுக்குள்ளே வராரு. அண்ணாமலையை பார்த்த உடனே விஜயா ஓடி போய் என்னங்க மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா, மனோஜுக்கு என்னாச்சு, பெருசாக அடிக்கடி எதுவும் படலையே, என்னாச்சு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அப்படியே பரிதி வச்சு தவிக்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு இல்லைப்பா தெரியல, பார்லர் அம்மா தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்குது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா ஐசியூவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ ஐசியூலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்துறாரு. என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவனுக்கு மட்டும் எதுக்கு இத்தனை சோதனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கையை பிடிச்சிட்டே வந்து விஜய் அழுகுறாங்க. ஒன்றும் ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லும்போது, இங்கே பாரு கவலைப்படாத, அவனுக்கு எது ஆகாது, நீ பேசாம இரு, நீ கவலைப்படாத
ஆகாது விஜயா, ஏதாவது லைட்டாக தான் அடிபட்டிருக்கும், நீ ஒன்றும் பயப்படாத, இன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பதட்டமாவே சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே போகிறாங்க. உடனே முத்து வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. மீனாவும் வந்து சாவி எடுத்து வீட்டை பூட்டிட்டு கீழே கிளம்பி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. விஜயா வந்து சும்மாவே வந்து மனோஜுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மனோஜுக்கு இந்த மாதிரி ஆனதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இனி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.